மேற்காசியாவில் மீண்டும் சூழ்ந்த போர் மேகம். ஈரான் மீது அமெரிக்க படைகள் மீண்டும் தாக்குதல். அமெரிக்காவின் தாக்குதலில் ஈரானில் 14 பேர் உயிரிழப்பு. மேற்காசியாவில் போர் மேகம் மீண்டும் சூழ்ந்திருக்கிறது. ஈரான் மீது அமெரிக்க படைகள் மீண்டும் தாக்குதல் நடத்தியிருக்கின்றன. அமெரிக்காவின் இந்த தாக்குதலில் ஈரானில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். ஈரானின் சபஹர் துறைமுகம் மீது அமெரிக்கா தாக்குதல். இந்தியாவால் விரிவாக்கம் செய்யப்பட்ட சபஹர் துறைமுகம். இந்திய முதலீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக அச்சம். சபஹர் துறைமுகம் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்தியாவால் சபஹர் துறைமுகம் முன்னதாக விரிவாக்கம் செய்யப்பட்டது. இதன் காரணமாக இந்திய முதலீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும் அச்சம் எழுந்துள்ளது. மையம் உள்ள புஷார் பகுதிகள் மீது ஏவுகணை வீச்சு. ஈரானின் ராணுவ நிலைகள் மீதும் அமெரிக்கா தாக்குதல். தாக்குதல் நடத்த வீடியோவை வெளியிட்ட அமெரிக்கா. அணு ஆயுதம் மையம் உள்ள புஷார் பகுதிகள் மீது ஈரானில் ஏவுகணை வீச்சு நடத்தப்பட்டிருக்கிறது. ஈரானின் ராணுவ நிலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இந்த தாக்குதலின் வீடியோவையும் அமெரிக்கா தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஈரானின் ராணுவ நிலைகள், வான் பாதுகாப்பு அமைப்புகளை குறிவைத்து தாக்கியிருக்கிறது அமெரிக்கா. முக்கியத்துவம் மிக்க 90 இடங்களில் தாக்குதல் நடத்தியிருப்பதாக அமெரிக்கா தகவல் வெளியிட்டிருக்கிறது. தாக்குதல் நடத்திய வீடியோவையும் வெளியிட்டிருக்கிறது அமெரிக்கா. அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் பதற்றத்தால் இந்தியா கவலை. இரு நாடுகளும் பேச்சுவார்த்தைக்கு திரும்ப இந்தியா அறிவுறுத்தல். ஈரான் மீது முழு வீச்சில் போர் நடத்தும் திட்டம் இல்லை என்று கூறியிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். ஈரான் அமெரிக்கா இரு நாடுகளும் பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் என்று இந்தியா கூறியிருக்கிறது. மேற்காசியாவில் மீண்டும் போர் மேகம். உலகம் முழுவதும் பதற்றம். நெருக்கடிக்குள்ளாகும் எரிபொருள் விநியோகம். மேற்காசியாவில் மீண்டும் போர் மேகம் சூழ்ந்திருக்கிறது. இதன் காரணமாக உலகம் முழுவதும் பதற்றம் தொற்றிக் கொண்டுள்ளது. மீண்டும் எரிபொருள் விநியோகம் நெருக்கடிக்குள்ளாக போகிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது.
மேற்காசியாவில் மீண்டும் போர் மேகம். உலகம் முழுவதும் பதற்றம். ஹோர்முஸ் நீரிணையில் மீண்டும் பதற்றம். எரிபொருள் கப்பல்கள் பயணிப்பதில் சிக்கல்.